ஐஷு இருந்துட்டு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க டாடியான நம்ம தீபன் கிட்ட வந்து சொன்னாங்க. அதே மாரி தீபனும் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அதுவும் இல்லாம இப்போ வெண்பாவுக்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தீபனும் நினைக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு ஐஷுவோட மனசுல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம வெண்பாவுக்கு வந்து அதாவது வெண்பாவோட ஷூல அவங்க மம்மி வந்து அந்த கண்ணாடி பீஸ வந்து போட்டது. அதனால வெண்பா வந்து செலக்ட் ஆகாம போனது. இது எல்லாமே உண்மையிலேயே வந்து ஐஷுவோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா அதாவது யாராலயுமே அத வெளிய எடுக்கவே முடியாது அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயத்த தான் தீபிகா மேடம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்டின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாரி நம்ம ஐஷு வந்து அவங்க டாடி கிட்ட வந்து கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வெண்பா வந்து இந்த இதுல வந்து கலந்துக்கல, இந்த போட்டியில கலந்துக்கல அப்படின்னா கண்டிப்பா நானும் அந்த ரிலே ரேஸ்ல வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து கான்பிடென்டோட வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ வெண்பா வந்து இதுல கலந்துக்கிறது வந்து யார் கையிலயும் இல்ல, விஜய் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா விஜய் தான் வந்து இதுல போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி விஜய் கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லி சமாளிக்கிறது, கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல ஐஷுவால அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெண்பாவுக்கும் ஐஷுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு அதாவது வெண்பா கூட வந்து என்ன விளையாட விட மாட்டேன்றாங்க. அவங்க கூட வந்து என்னால சேர்ந்து விளையாட முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஐஷுவும் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம தீபிகா மேடம் வந்துட்டு ஐஷு கிட்ட வந்து எதுக்காக ஐஷு நீ இப்படி இருக்க, நான் உனக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படியே கண்ணீர் விட ஆரம்பிச்சுறாங்க. அவங்களோட மனசு வந்து மத்தவங்களுக்கு புரியலாம், அவங்க நினைக்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் ஐஷுவோட மனசுல இருக்க அந்த ஒரு விஷயத்த யாராலையுமே மாத்த முடியாது. அதே மாதிரி இப்போ தீபிகா இருந்துகிட்டு நான் என்ன பண்ணனான்னு சொல்ல, நான் உன் மேல வந்து பாசம் தானே வச்சிருக்கேன், உனக்கு எல்லாருமே நல்லது தானே பண்றேன், அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணன்ற ஒரு விஷயத்தையான்னு நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது ஐஷு இருந்துகிட்டு அடுத்துதான் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க இவ்வளவு மோசமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மம்மி. அதாவது என் மம்மி வந்து போலீஸ் ஆபீசர், இன்ஸ்பெக்டர் அப்படின்னும் போது நான் அங்க போயிட்டு பசங்க கிட்டலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து எவ்வளவு பெருமையா சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது என் மம்மி வந்து ரொம்ப பெரிய ஆபீசரு, அவங்க வந்து நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க, நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். ஆனா ஒரு போலீஸா இருந்துட்டு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லும் போது என் மம்மி இப்படி பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கே டவுட் வந்துச்சு. ஆனா நீங்க தான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி என் ஃப்ரெண்டு கண்ணால பார்த்து இந்த ஒரு விஷயத்த சொன்னான். அந்த ஒரு விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியாது, உங்களை எனக்கு பாக்குறதுக்கே பிடிக்கவே இல்லை மம்மி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஐஷு வந்துட்டு பயங்கரமா கதறி எழுதிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே திரு திரு திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி இப்போ தீபிகா மேடம் இருந்துகிட்டு இப்ப என்ன பண்ண சொல்ற என்ன ஐஷோ, நான் பண்ணது தப்புதான், உனக்கு இந்த விஷயத்த யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா கடைசியில வந்து இப்போ அதாவது ஐஷு கிட்ட பயங்கரமா வந்து தீபிகா கதறி எழுறாங்க. நான் செஞ்சது தப்புதான் ஐஷு, நான் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மன்னிப்புலாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து உண்மையிலேயே தீபிகா இவ்வளவு எமோஷனல் ஆவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதே மாதிரி ஐஷும் வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்க, என்னால வந்து உங்களை ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து ஐஷு கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு அதாவது இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்ற ஐஷு நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்ல மம்மி உங்களாலதான் வந்து நானும் வெண்பாவும் இந்த ஒரு போட்டியில கலந்துக்க முடியாம போயிடுச்சு. எனக்கு இந்த போட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ மட்டும்தான். அவ கூட நான் இந்த போட்டியில கலந்துக்கணும். இந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டா மட்டும்தான் வந்து உங்க கூட நான் சரியா பேசுவேன். இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். உங்களை மன்னிக்கவும் மாட்டேன். உங்களால தானே வந்து வெண்பா வந்து தோத்து போனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஐஷு வந்துட்டு அங்க ஒரு செக் பாயிண்ட வந்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்போ அதாவது இந்த தீபிகா மேடத்துக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு.
ஏன்னா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. ஐஷு வந்து இப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாம இப்ப வெண்பா வந்து அந்த போட்டியில கலந்துக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மல்லி ஓகே. கிட்ட வந்து வெண்பா எப்படியோ பேசி சமாளிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம நான் டாடா கிட்ட பேசிக்கிறேன். டாடா கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்கிடுறேன். நீங்க மட்டும் இந்த ஒரு விஷயத்துல வந்து சம்மதிங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றது. அடுத்ததா வந்து என்ன வந்து இந்த பிராக்டிஸ்க்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தது. இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடந்துச்சு. ஆனா விஜய்க்கு தெரிஞ்ச உடனே விஜய் இருந்துட்டு, இல்ல முடியவே முடியாது. இந்த ஒரு ரேஸ்ல வெண்பா கலந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன ஆனாலும் சரி போகவே கூடாது. வெண்பா இதுதான் என்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன். இதுக்கு மேல வந்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து என்கிட்ட கேட்காத. நீ என்ன வேணுமோ கேளு நான் செய்றேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் விட்டுரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்போ விஜய மீறி வெண்பாவாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. மல்லியாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. அதே மாதிரி ஐஷு இருந்துட்டு இந்த மாரி நானும் வெண்பாவும் இந்த ரேஸ்ல வந்து ஓடுனாதான் வந்து அதாவது 2 பேரும் கலந்துக்கிட்டா மட்டும்தான் உங்க கூட நான் பேசுவேன். இல்லைன்னா உங்கள மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னது. தீபிகாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. உண்மையிலேயே தீபிகா மேடத்துக்கு இப்படி ஒரு செக்மேட் வந்து வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்துதான் நம்ம வெண்பாவ இந்த ரேஸ்ல கலந்துக்க வைக்கிறதுக்கு இந்த தீபிகா மேடம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே மாஸான ஒரு விஷயமா இருக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.